ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக செய்கிற மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் ரொம்ப சிம்பிளாக எதையும் மிக்சியில் அரைக்காமல் வெளியே நல்லா முருவலாக உள்ள சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கிறேன். வறுத்த ரவை வறுக்காத ரவைன்னு எது வேணாலும் எடுத்துக்கலாம். கூடவே 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே அதே கப் அளவில் 3/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம். தயிர் நல்லா கெட்டியான தயிராக இருக்குது அப்படின்னா 1/2 கப் அளவு எடுத்தாலே போதும். இது கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி இடிச்சோ இல்லைனா துருவியோ கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன கூட்டியோ குறைச்சோ கூட சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா இது போல் கலந்து எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கட்டி எதுவும் இல்லாமல் இதை நல்லா ஸ்மூத்தாக கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு மாவு இது போல் ஒரு பதத்தில் தான் இருக்குது. நம்ம இதில் ரவை சேர்த்துருக்கிறதுனால இதை ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ இது இருக்கட்டும். உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு 10 நிமிஷம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் இங்கே ஒரு 5 நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். மாவு முன்னாடியை விட கொஞ்சம் கூட நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. அடுத்ததாக இது கூடவே 2 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸில் எடுத்துருக்கிறேன். வேக வச்சு தோல் எடுத்துகிட்டு நல்லா மேஷ் பண்ணி சேர்த்துருக்கிறேன். கப் மெஷர்மெண்ட்டில் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு இருக்குது. அடுத்ததாக இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கிறேன். நம்ம ஏற்கனவே வத்தல் பொடி சேர்த்துருக்குறோம். நல்ல பச்சை மிளகாய் பார்த்து உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இதில் 1/2 கப் அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். ஒரேடியாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. மொத்தத்தில் இந்த ரெசிபிக்கு நான் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். உங்கள்கிட்ட மல்லி இலை இருந்ததுன்னா நீங்கள் மல்லி இலை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இது போல் கலந்து எடுத்துக்கோங்க. நமக்கு மாவு இது போல் ஒரு பதத்தில் தான் இருக்கணும். அடுத்ததாக இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுனால பேக்கிங் சோடா சேர்க்கும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் போல் எலுமிச்சை சாறு சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா இது போல் கலந்து எடுத்துக்கலாம். பேக்கிங் சோடா மாவோட நல்லா சேர்த்து வரணும். அதனால் நல்லா இது போல் கலந்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இது போல் ஒரு பதத்தில் தான் இருக்கணும். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு ஆப்பச்சட்டி எடுத்துருக்கிறேன். ஆப்பச்சட்டி இல்லைன்னா நம்ம பொரிக்கிறதுக்கு கடாய் யூஸ் பண்ணோம்ல, அந்த கடாய் கூட எடுத்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் போல் எள்ளு சேர்த்துருக்கிறேன். கூடவே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன். எல்லாம் இது போல் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே மாவு ரெடி பண்ணி எடுத்துருக்குறோம்ல, அதை நல்லா கலந்து எடுத்துட்டு அதுலேருந்து ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ளேமை சிம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா ஒரு பக்கம் வெந்ததும் நம்ம இதை மறுபக்கம் திருப்பி போட்டுடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா வெளியே முருவலாக நல்லா சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் மறுபக்கமும் நம்ம மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சிடலாம். இட்லி தோசை மாவுலாம் இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். திரும்ப திரும்ப செய்வீங்க. இது போலவே நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் நிறைய வெரைட்டியான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. லிங்க் எண்டு ஸ்க்ரீன் ஐகார்ட்லாம் கொடுத்துருக்கிறேன். சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் மட்டும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஒரு சூப்பரான ஒரு குஜராத்தி ரெசிபி, பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ இதுலேருந்து 1 எடுத்து உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். நல்லா வெளியே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இதோட கார சட்னி, பூண்டு சட்னிலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.